18ஆம் தேதி தலைவர் அவர்கள் உங்களை சந்திக்க நேரடியாக வர இருக்கிறார். எப்பயுமே எல்லா மாவட்டத்துக்கும் நான் தமிழ்நாட்டு முழுக்க எல்லா மாவட்டத்துக்கும் போயிருக்கிறேன். ஆனால் இங்கே மட்டும் வந்தேன்னா ஒரு தனி சந்தோஷம், ஒரு தனி புத்துணர்ச்சி. ஏன் அப்படின்னு சொன்னால், தலைவருடைய ரசிகர் மன்றம் முதல்ல ஆரம்பித்த மாவட்டம் ஈரோடு மாவட்டம். மேலும் நம்மளுடைய கொள்கை தலைவர் பெரியார் பிறந்த மண்ணு ஈரோடு மாவட்டம். 2 பெரும் தலைவர்களோடு இருந்துட்டு இன்னைக்கு 2026 கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்களை முதலமைச்சராக அமர வைப்பதற்கு நான் இருக்கிறேன் என்று இந்த மண்ணின் சொந்தக்காரர் அண்ணன் KS அவர்கள் ரொம்பவே உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இந்த ஈரோடு மாவட்டத்தில் வரும்போதெல்லாம் எனக்கு ஒரு புத்துணர்ச்சி இருக்குதுன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா? அதுக்கு இன்னும் நல்லாவே புத்துணர்ச்சி இருக்கிறதுனா அண்ணன் KS அண்ணன் வந்திருக்கிறாரு. 50 வருடமா அவருடைய அரசியல் பயணம். நானும் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறேன், ஒரு சின்ன ஊரில், ஒரு சின்ன தொகுதியில். நான் ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே அந்த சட்டமன்ற உறுப்பினர் பதவியை நான் ராஜினாமா செய்யும் போது எனக்கு அப்பேற்பட்ட ஒரு கஷ்டம். 5-6 மாதம் இருக்கும் முன்பே அந்த சட்டமன்ற பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருக்கு அவர் வந்தார். அண்ணா, இன்னைக்கு நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன்னு, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ, எங்கள் தலைவர் தளபதி என்ன சொல்கிறாரோ, நீங்கள் என்ன சொல்கிறீர்களோ அதுபடி நாங்கள் எல்லோரும் செயல்படுவோம். எங்களை தலைவர் எங்களை அப்படி தானே வழி நடத்தியிருக்கிறாரு. ஒருத்தவங்க யார் நம்பி வராங்களோ கடைசி வரைக்கும் கைவிட மாட்டோம் என்பதை தெளிவாக சொல்கிறேன். எங்களை முழுமையாக நீங்கள் எங்களை ஏற்றுக்கினீங்கன்றது எனக்கு எப்படி தெரியுது அப்படின்னா, எங்களுடைய தமிழக வெற்றி கழக தோழர்களை ரொம்ப சீக்கிரமாக அரவணைத்து கொண்ட ஒரு உண்மையான அண்ணன் KSன்றதை தெரிவிச்சுக்கிறேன். நான் அவர் முன்னாடி இப்படி பேசுனா கை தட்டுவாங்க போவாங்கன்னெலாம் சொல்லலைங்க. அந்த மாதிரி எங்களை வழி நடத்தவில்லை நம் தலைவர் தளபதி.